வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்துக்கு நேராய் வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். நாம் திரும்ப வாசிக்கலாம். 14 17 வரை. ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்துக்குள் பிரவேசிப்பதற்கும், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜீவ தண்ணீரை குறித்து தான் கடந்த வாரம் சற்று தியானித்தோம். இந்த ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது என்று சொன்னோம். யாரை குறிக்கிறதுங்க? பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறேன்னு சொன்னோம். இந்த ஆவியானவரால் தாகம் தீர்க்கப்பட நமக்கு என்ன வேணும்? விருப்பம் வேண்டும். என்ன வேணும்? ரெண்டாவது, அந்த தாகம் வேண்டும், அந்த வாஞ்சை வேண்டும். விருப்பமுள்ளவன் எங்கே வரணும்? கர்த்தரிடத்திலே வரக்கடவன். அப்போ விருப்பம், இந்த விருப்பம் இல்லாமல் போகிறதற்கு நிறைய காரியம் இருக்குது. ஏன்னா இந்த செய்தி எங்கே பேசப்படுகிறது? சபையிலே பேசப்படுகிறது. எங்கே பேசப்படுகிறது? சபைகளுக்கு. அப்போ சபைகளுக்குள்ளே இருக்கிறன்னா இயேசு கிறிஸ்து அண்டையில் வந்திருக்கிற நமக்குள்ளே இந்த விருப்பம் இல்லாமல் இருக்க வாய்ப்புண்டு. ஆமென். அப்போ இந்த விருப்பம் நமக்குள்ளே வேண்டும். ஏன் இந்த விருப்பம் நமக்குள்ளே இல்லை? அதுக்கு தான் மேலே இருக்கிற எல்லா காரியங்களையும் நாம் வாசித்தோம். இப்படிப்பட்ட கிரியைகள், செயல்பாடுகள், சுபாவங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவனுக்கு இந்த ஜீவ தண்ணீர் மீது விருப்பம் இருக்காது. என்னதுங்க? ஜீவ தண்ணீர் மீது விருப்பம் இருக்காது. யோவான் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. யோவான் 3:19. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. இவர்கள் ஒளியை பார்க்கிலும் அந்த இருளை விரும்புகிறதே. அப்ப நமக்குள்ள இருக்கிற விருப்பம் என்னதுங்க? என்ன விருப்பம் நம்முடைய மனதில் இருக்கிறது? என்ன விருப்பம் நம்முடைய சிந்தையில் இருக்கிறது? எந்த விருப்பத்தை நிறைவேற்ற நாம் தாகம் கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்கள் இருக்கிறது. இதை தான் இந்த காலவேளையில் நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். சபைகளுக்கு தான் இந்த உபதேசம். சபைகளுக்குள்ள இருக்கிற ஜனங்களை குறித்து வேதம் அழகாய் இங்கே சொல்லியிருக்கிறது. அவர்களுடைய விருப்பங்கள், அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய தாகம், அவங்களுடைய வாஞ்சை, அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து இங்கே வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், என்னென்ன சுபாவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதை வேதம் இங்கே சொல்லுகிறது. அப்படி என்றால் சபைக்குள்ளே தான் இருக்கிற ஒளி என்னிடத்தில் வந்து தான் இருக்கிறது. ஒளி என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் தான் எந்த மனுஷனும் பிரகாசிக்க செய்கிற
மெய்யான ஒளி. ஒளி வரும் பொழுது அந்த ஒளியினாலே நாம் வெளிச்சம் அடைய வேண்டும். என்ன அடையணும்? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க வேண்டும். நாம் இருளுக்கோ இருளின் கிரியைகளுக்கோ பங்குள்ளவர்களாயிராதபடி நம்முடைய வாழ்க்கை மாறணும்னா நம்முடைய விருப்பம் மாற வேண்டும். நம்முடைய விருப்பம் மாறணும், நம்முடைய சிந்தை மாறணும். சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, சபைகளுக்கு தான் தூதனை அனுப்பி ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஆனால் அங்கே அவர் சொல்ல வேண்டிய காரியங்கள் என்னெல்லாம் இருக்குன்னா, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும். சபைக்குள்ள ஒரு செய்தி வருது, அது சபைக்குள்ள இருக்கிற மக்கள் ஒளியினிடத்தில் வந்தவர்கள், ஆனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எத்தனை? ஏன் அப்போ இருளை விரும்புகிறவர்களாய் இருக்கிறோம்? என்னங்க? ஆமாம், அவருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனாலே ஒளியை பார்க்கல அந்த இருளை விரும்புகிறார்கள், ஒளியை அப்படி நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதா இருக்கிறது. அப்போ நாம் எதை விரும்புகிறோம்? உலகத்திலே இவைகளை நாம் விரும்பி கொண்டிருக்கிறோமா? என்னதுங்க? இவைகளை விரும்பி கொண்டிருக்கிறோமா? அல்லது ஜீவ தண்ணீரை, பரிசுத்த ஆவியானவரை விரும்பி பரிசுத்தமாய் வாழ நாம் ஆவியினால் பிறந்தவர்களாய் ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாய் வாழ விரும்புகிறோமா? ரொம்ப முக்கியம். அப்படி நாம் விரும்பாவிட்டால் ஆக்கணைக்குட்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் கேட்டோம், எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம்? 14 வயதுக்கு மேலே நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, சபைக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வாரந்தோறும் வராங்க, வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கணுன்ற ஒரு விருப்பம் சிலருக்கு சில சூழ்நிலை இருக்கலாம். ஒருவேளை விருப்பம் இருக்கும், வாஞ்சை இருக்கும், சில கட்டாயத்தினாலே குடும்பத்தில் தடுத்திருக்கலாம். ஆனால் தாய் தகப்பன் கிறிஸ்தவர்களாகி ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்தவ சபையில் குடும்பத்தில் வளருகிற பிள்ளைகளுக்கு எந்த தடையும் இல்லை. ஒரே ஒரு தடை தான் இருக்குது, அவங்க ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறார்கள், அதனால ஒளியை பகைக்கிறாங்க. அப்போ எதை விரும்புகிறாய்? இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த கால வேளையில் அது எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் எவ்வளோ சிறியவங்களாக இருந்தாலும் இந்த வார்த்தை முக்கியம். உன்னுடைய விருப்பம் தேவனிடத்தில் இல்லாவிட்டால், விருப்பம் ஜீவ தண்ணீரை, அந்த நித்திய வாழ்வை அடையணும் என்ற எண்ணம் இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை பகைக்கிறவர்களாய் தான் இருக்கிறோம். என்னதான் இருக்கிறோம்? ஆமாம், நான் சபைக்குள்ளே இருந்துக்கிட்டே கர்த்தரை பகைக்கிறேன், நான் வார்த்தையை கேட்டுக்கொண்டே கர்த்தரை பகைக்கிறேன், நான் வாய் திறந்து பாட்டு பாடிக்கொண்டே கர்த்தரை பகைக்கிறேன். காரணம், நான் விரும்புகிறதெல்லாம் இருள். அப்படின்னா இருள்னா என்ன? இருள் என்பது பாவத்தின் அடையாளம். நான் விரும்புகிறதெல்லாம் உலகம். அந்த உலகம் எப்படிப்பட்டதா? அது எதனால் நிறைந்திருக்கிறதா? வேதம் சொல்கிறது, அது நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலைபாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவராலும் நிரம்பி இருக்கிறது. அதே விருப்பம் இங்கே இருந்தா கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதியின் ஆவியின்படி நாம் நடக்கக்கூடாதுன்னு கட்டளை இருக்கிறது. எதுங்க? இப்பொழுது கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி அது யார்கிட்ட கிரியை செய்கிறது? கீழ்ப்படியாத பிள்ளைகளிடத்தில். கீழ்ப்படியாதனா என்ன? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். அவங்கக்கிட்ட அது கிரியை செய்து, நான் சத்தியம் தெரியும், சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறேன், நான் சபைக்குள்ளே இருக்கிறேன்னு சொல்லி நாமும் அதன்படியே செய்வோமானால் நாமும் கீழ்ப்படியாத பிள்ளைகள். அதே ஆக்கனை தீர்ப்பு தான், நமக்கு மீட்பு இல்லை. அப்போ நாம் எதை விரும்பணும்னா மறுபடியும் பிறக்கணும் என்பதை விரும்பணும். பார்ன் அகைன், மறுபடியும் பிறக்கணுன்றத விரும்பணும். மறுபடியும் பிறக்கிறவன் ஆவியினால் பிறக்கிறான்.
என்ன எப்படி பிறக்கிறாங்க? ஆவியினால் பிறக்கிறான். அவனுக்குள்ள ஒரு ஜீவ ஊற்று இருக்கிறது. அப்போ மறுபடியும் பிறக்கணும் அப்படின்ற அந்த விருப்பம் ஒரு மனிதனுக்கு வேண்டும். ஒரு மனிதனுக்கு வேண்டும். வாசிக்கலாம். அதே யோவான் 3ஆம் அதிகாரம் 15 வாசிங்க. தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்போ நான் ஏன் மறுபடியும் பிறக்கணும்? மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன அப்படின்னா, தேவகுமாரன் மீது விசுவாசம் வைக்கிறது. என்னவென்று நான் அவர் மேல் விசுவாசம் வைக்கிறது என்றால், நான் கெட்டு போகாதபடி, நான் நரகத்துக்கு போகாதபடி, நித்திய ஜீவனை, நித்திய வாழ்வை அடையும்படி என்னதுங்க, அவரை எனக்காக தந்தருளினார். அப்போ நமக்காக, நான் கெட்டு போகாதபடி, நான் நரகத்துக்கு போகாதபடி, நான் ஆக்கினை தீர்ப்பு அடையாதபடி எனக்காக ஒருவர் மாற்றாக கொடுக்கப்பட்டார். என்னதுங்க, எனக்கு பதிலாய் நான் அடைய வேண்டிய அந்த ஆக்கனையை, நான் கெட்டு போய் நரகத்தில் வேதனைப்பட வேண்டிய அந்த வேதனையை எனக்கு பதிலாக ஒருவர் ஏற்றுக்கொண்டார். அவர் எனக்காக மரித்தார், அவருடைய ஜீவனை எனக்காய் தந்தார். அந்த ஜீவன் எனக்கு நித்திய வாழ்வை, தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். இப்போ இந்த தேவனுடைய குமாரனை நான் எதற்காக விசுவாசிக்கிறேன் என்றால், 2 காரியம் இருக்கிறது. ஒன்று, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். நான் என்ன செய்யக்கூடாது? கெட்டு போகக்கூடாது, ரட்சிப்பை பெற வேண்டும். நான் ஆக்கனை என்கிற மரணத்தில் போகக்கூடாது, ஜீவன் என்கிற நித்திய வாழ்வுக்கு போகணும். இதற்காக இயேசு எனக்கு பதிலாக என்னுடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் இருந்த இடத்தை எனக்கு தந்திருக்கிறார். இது மேலே நமக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். என்ன வேணுங்க? விசுவாசம் வேண்டும். அந்த விசுவாசம் நமக்கு இருந்தால் நாம் மறுபடியும் பிறக்க அவரிடத்தில் நம்பிக்கை வைப்போம், அவரை நாம் விசுவாசிப்போம். அப்போ இந்த காலவில் தொடர்ந்து வாசிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அப்போ இந்த உலகத்தில் ஒரு தீர்ப்பு ஏற்கனவே முடிந்தாயிற்று. ஒருவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய, ஒருவன் மரணம், நரகம், வேதனை என்கிற துன்பத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கப்பட, காக்கப்பட ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாயிற்று. அது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே செய்து முடித்தாயிற்று. அந்த தீர்மானத்தின்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆக்கனையை அவருடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். அவரே தன்னை நித்திய பழுதற்ற பலியாக, குற்ற நிவாரண பலியாக, அவருடைய ஆத்மாவை நமக்காக பலியாக்கி அவர் மரித்து ஜீவாதிபதியாகி அவர் உயிரோடு எழுந்ததினால் அவருடைய ஜீவன் நமக்கு நித்திய வாழ்வை தரக்கூடியதாக இருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது, அவர் பேரில் நம்பிக்கை வைக்கும் பொழுது அவன் மறுபடியும் பிறக்கக்கூடியவனாயிருக்கிறான். 6ஆம் வசனம் வாசிங்க. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். ஆவியினால் பிறப்பது, ஆமா, மாம்சத்தின்படி ஒரு முறை நாம் பிறந்து விட்டோம். மாம்சத்தின்படி இந்த உலகத்தில் நாம பிறந்துட்டோம். மாம்சத்தின்படி பிறந்த மனிதனுக்குள்ளே நித்திய ஜீவன் இல்லை. மாம்சத்தின்படி பிறந்த மனிதனுக்கு ரட்சிப்பு இல்லை. மாம்சத்தின்படி பிறந்த மனிதனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. ஆனால்
இது எல்லாவற்றையும் ஒருவர் கொடுத்து நம்மை திரும்ப அவருடைய ஆவியினாலே பிறக்க வைக்கிறார். மனுஷன் முதல் உண்டாக்கப்படும் பொழுதே தேவனுடைய ஆவியினால் தான் உயிர் பெற்றான். என்ன செஞ்சாங்க? தேவனுடைய ஆவியினால தான் உயிர் பெற்றான். அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாசியில். என்ன செஞ்சாருங்க? எத்தனை பேர் இதை விசுவாசம், எத்தனை பேர் நம்புகிறோம்? மனுஷனை மண்ணிலிருந்து தேவன் உருவாக்கினார், தேவ சாயலாகவே படைத்தார், அவனுக்குள் தன் ஜீவ சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அப்போ அத்தனை பேர் தான் விசுவாசிக்கிறோம், மீதி பேருக்கெல்லாம் நம்பிக்கை. மனுஷன் குரங்குலன்னு தான் வந்தான் நம்புகிறோம். மனிதன் எதிலிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வரவில்லை, இந்த மண்ணிலிருந்து வந்தான். கடவுள் இந்த மண்ணிலிருந்து தான் மனுஷனை படைத்தார். அவர் உருவாக்கி தன் ஜீவ சுவாசத்தை ஊதும் பொழுது அவன் ஜீவ ஆத்மாவை மாறினான், அவனுக்குள் தேவனுடைய ஆவி இருந்தது. அந்த மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு தேவன் தந்த தேவனோடு இருந்த அந்த ஆத்மாவுக்கு வேண்டிய ஆவி அவனை விட்டு விலகிவிட்டது. இப்போ மரணம் அவனுடைய சரீரத்தில் இருக்கிறது, பாவம் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, வேதனை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, அவன் இருளுக்குள் இருக்கிறான். அதனாலே அவன் இவைகளை எல்லாம் விரும்புகிறான். அதனால்தான் மனிதன் இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்கிறான். நாய்களைப் போல அப்படின்னா கடந்த வாரத்தில் பார்த்து அதுக்கான விளக்கம் இந்த வாரத்தே இல்லை. அப்புறம் அவர்கள் விபச்சாரர்களாய், விக்கிரக ஆராதனைக்காரர்களாய், சூனியக்காரர்களாய், பொல்லாதவர்களாய், தங்களை கெடுத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிற இதெல்லாம் இருளின் கிரியைகள், இதெல்லாம் பொல்லாதவைகள். இதன் மீது ஒரு விருப்பமும் நாட்டமும் தன்னாலேயே இருக்கிறது. ஆமென். ஆனால் ஒளியினிடத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஜீவ தண்ணீரை விரும்ப வேண்டும், பரிசுத்தத்தை விரும்ப வேண்டும், நித்திய வாழ்வை விரும்ப வேண்டும், தேவனுடைய சாயலை விரும்ப வேண்டும், தேவனுடைய அந்த பரிசுத்த வாழ்வை விரும்ப வேண்டும், தேவன் தந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை விரும்ப வேண்டும், தேவன் நமக்கு தந்திருக்கிற பரிசுத்தமான வாழ்க்கையை காண வழிமுறைகளை விரும்ப வேண்டும். இந்த விருப்பம் நமக்குள்ளே இருக்கிறதா? தூங்கி ஏஞ்சதுலேருந்து திரும்ப தூங்க போகிற வரை நமக்குள்ளே இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் பொல்லாதவைகளாக இருக்கிறதா? அப்போ நம்முடைய விருப்பம் மாறணும். ஆமே, நம்முடைய விருப்பம் மாறலைன்னா நம்முடைய செயல்கள் மாறவே மாறாது. நிறைய பேர் சொல்கிறோம் இந்த செயலை என்னால் மாற்ற முடியல, காரணம் விருப்பம். காலவில் ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல விருப்பத்தை, நல்ல செய்கையை உண்டு பண்ணுகிறவர். ஆமே, விருப்பத்தையும் செய்கையை நமக்குள்ளே உண்டு பண்ணுகிற தெய்வம் அவருடைய வார்த்தையினாலே நமக்கு இந்த காலவெளியில் பேசி கொண்டிருக்கிறார். சபைக்குள்ளதாக இருக்கிறோம். அவர் தமது தூதனை அனுப்பி சபைகளில் தான் பிரசங்கிக்க கொடுத்தார். ஜீவ தண்ணீர் மீது வாஞ்சை இல்லாமல் போய்விட்டார். தண்ணீர் நிற்காத வெடிப்புள்ள துறவுகளை, தொட்டிகளை கட்டுகிறவர்களாய் மாறி போயிட்டார்கள். அதுதான் விக்கிரக ஆராதனை. அப்போ நம்ம எதை வாஞ்சிக்கிறோம், எதை விரும்புகிறோம், எதன் மீது ஏக்கமாக இருக்கிறோம்? ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த வார்த்தைகளை நம்மோடு கூட இணைத்து பாருங்க. நம்முடைய விருப்பங்கள் இதுக்குள்ளே இருக்கிறதா அல்லது ஜீவ தண்ணீர் மீது இருக்கிறதா? அவருடைய விருப்பங்கள் மாற வேண்டும். இந்த கால வேளையில் தேவனுடைய வார்த்தை நமக்கு உண்டாய் கொண்டிருக்கிறது. அப்போ ஒருவன் ஆவியினால் பிறக்க வேண்டும். என்னதுங்க? ஆவியினாலே பிறக்க வேண்டும். திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உண்மையா சொல்றப்பா. எனக்கு நன்மை தீமை அறிகிற வயது வந்துவிட்டது. ஆனால் நான் அறிகிற அறிவை கொண்டு எதன் மீது விருப்பமாக இருக்கிறீர்கள்? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. வாரந்தோறும் சபைக்கு வராவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு எழுதலை. மாதந்தோறும் தசமாக வைக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு எழுதலை. வாரந்தோறும் காணிக்கை கொடுக்காவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு எழுதலை. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால்
தேவனுடைய ராஜ்யத்தில். அப்போ நான் எல்லாம் செய்கிறேன், ஆனால் ஆண்டவர் சொன்னதை செய்யாமல் போயிட்டா வாய்ப்பே இல்லை. என்ன இல்லைங்க, நமக்கு வேறொரு வாய்ப்பு இல்லை. அப்போது ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறக்கணும். ஜலத்தினால் பிறந்தேன் என்று சொல்கிறவர்கள் ஆவினாலும் பிறந்தவர்களாய் வாழ வேண்டும். அப்போது ஞானஸ்தானம் என்னதுங்க? ஞானஸ்தானம். ஏன் அதை விரும்பலை? ஏன் அது மேலே தாகமாக இல்லை? நான் சபைக்குள்ளே தான் இருக்கிறேன், ஆனால் என்னுடைய விருப்பம் எல்லாம் பொல்லாதவைகளாக இருளை பற்றி இருக்கிறது, பாவத்தை பற்றி இருக்கிறது, உலகத்தை பற்றி இருக்கிறது. வெளிச்சத்திட்ட இன்னும் நான் வர விரும்பலை. இன்னைக்கு அதை மாற வேண்டும். அந்த காரியத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்றும்படி நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்கு நாம் தேவகுமாரனை விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவரை விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள் தீர்க்கப்பட்டாயிற்று. அவரை நான் விசுவாசிக்க அவர் யார்? அவர்தான் எனக்காக பரிகாரியாகவும் பலியாகவும் தன்னை ஒப்பு கொடுத்த தெய்வம். அவர்தான் என்னை, நான் கெட்டு போன என்னுடைய ஆத்துமாவை, கெட்டு போன என் ஆவிக்குரிய நிலையை, கெட்டு போன என்னுடைய மாம்சீகத்தை அவர் ரட்சிக்க வந்தவர், புதுப்பிக்க வந்தவர். அவர் எனக்கு நித்திய வாழ்வை தருகிறவர், என் பொல்லாத சிந்தையை மாற்றுகிறவர், என் பொல்லாத பாவ கிரியைகளை மாற்றுகிறவர், என் பொல்லாத சரீரத்தினுடைய உணர்வுகளை மாற்றுகிறவர், என்னை தேவ பிள்ளையாய் நடத்துகிறவர். அவரை நான் விசுவாசிக்க, அவருடைய இரத்தத்தினால் எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவருடைய இரத்தத்தினால் சகல பாவங்களும் கழுவப்படும் என்பதை விசுவாசிக்கிறேன். அவரை பற்றும் விசுவாசத்தினாலே நான் நீதிமானாக்கப்படுகிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன். அவராலே நான் பரலோகத்துக்கு செல்வேன் என்கிறத விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் நமக்குள்ளே வராதபடி ஒளியானது நம்மிடத்தில் வந்தும் நம்முடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனாலே ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறவர்களாக இருப்போமானால் இன்றைக்கு உன் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை தேவன் படம் போட்டு காண்பிக்கிறார். நம்முடைய இருதயத்துக்குள்ளே உள்ளவைகளை படம். ஆமாம், இந்த வேத புத்தகம் ஒரு இருதய கண்ணாடி. இது நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதையெல்லாம் காண்பிக்கும். உலகத்தில் முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கிறது, ஆனால் வேத புத்தகமோ இருதயத்தை பார்க்குற கண்ணாடி. நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதையெல்லாம் படம் போட்டு காண்பிக்கும். எதுக்காக காட்டுது? கண்ணாடி எதுக்கு வச்சுருக்கிறோம்? நம்முடைய குறையை பார்த்துட்டு போகிறதுக்கா? நாம் எப்படி மாறணுமோ அப்படி மாற்றுறதுக்கு தான் கண்ணாடி. அது மாதிரி வேத புத்தகம் ஏன் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம எப்போதும் குற்றப்படுத்தி கொண்டு இருப்பதற்கா? நம்மை நியாயம் தீர்க்கிறதற்கா? வேதம் சொல்கிறது, அவர் ஒருவரையும் ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்க வராமல் அவர் ரட்சிக்கவே வந்தார் என்று. அப்போ நம்மை குற்றப்படுத்தல்ல, நம்மை ஆக்கணைக்குள்ளாய் தீர்க்கல்ல, நம்மை காயப்படுத்தல்ல, நம்மை இப்படிதான் என்று கேலி கூத்து பண்ணுவதற்கல்ல, நம்மை மாற்றுவதற்காக தான் வேத புத்தகம் எழுதியிருக்கிறது. பாவம், இருதயத்தில் இருக்கிற இதையெல்லாம் அழிச்சிட்டு இதையெல்லாம் வைத்துக்கொள். இப்படி மாறணும், நம்மை எப்படி சீர்படுத்த வேண்டும், நம்மை அழகுபடுத்துவதற்கு தான் வேத புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த காலவெளியில் எத்தனை பேர் இந்த வேத புத்தகத்தில் நம்முடைய இருதயத்தை பார்க்கும் பொழுது அதில் உள்ள தீமையை, அதில் உள்ள அழுக்கை எடுத்துட்டு நம்ம சரியாய் நம்மை அலங்கரிக்க விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். வாலிப பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. இதே வார்த்தை இன்னொரு நாளைக்கு கிடைக்காது. இதே வசனத்தை கொண்டு தான் கடந்த வாரம் பேசினாலும் இந்த வார்த்தை வரலை. அப்போ ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பும் அவருடைய அனுக்கிரகமும் நமக்கு வெளிப்படுகிறது. ஆனால் என்னாலும் கிருபை, என்னாலும் கர்த்தருடைய வருகை தாமதம், என்னாலும் இருக்கும் நினைக்க முடியாது. அவர் குறித்த நேரத்தில் குறித்ததை செய்கிறவர். அதை ஒருவராலோ மாற்ற முடியாது. இடம் கொடுப்பது நம்முடைய காரியம். உன் விருப்பத்தை மாற்ற நாம் இன்றைக்கு ஒரு முடிவு எடுக்க வேண்டும். நம்முடைய விருப்பத்தை எத்தனை பேர் தங்களுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம்? ஒருத்தரும் இல்லை. தேவ சமூகத்தில் நம்முடைய விருப்பத்தை மாற்ற ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்ல அவருடைய கற்பனையின்படி ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும், வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள். ஆமாங்க, இந்த காலவேளையில் எது அவருடைய கற்பனை, எது அவருடைய கட்டளை, எது அவருடைய சித்தமாக இருக்குன்னா
நம்மெல்லாம் ஜீவ விருட்சத்தின் கனியாகிய இயேசுவை புசிக்க வேண்டும். நாமெல்லாம் வாசல் வழியாய் அந்த புதிய எருசலேம் என்கிற நகரத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும். அதுக்கு தான் அவர் கற்பனையை தந்திருக்கிறார். இது கற்பனை என்பது பாரமானதல்ல. இது கற்பனை என்றால் கற்பனைனா ஏதோ நம்ம மனதில் கற்பனை செய்யும் அந்த கற்பனை இல்லை. தேவனுடைய கட்டளைகள், தேவனுடைய கட்டளை. 10 கட்டளையை ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் முதலாவது கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவருடைய அந்த கற்பனை எப்படிப்பட்டது, அந்த கற்பனையினுடைய அஸ்திபாரம் வேறு எது? இத்தனை கற்பனைகளை ஆண்டவர் தராரு. அதற்கான கரு என்ன அப்படின்னா, அது தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை தவிர வேறொன்றும் அல்ல. இந்த கற்பனைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 1:5 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:5 கற்பனையின் பொருள் என்னவெனில் சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. இதுதான் அதுக்கான பொருள், அதுக்கான டெபினிஷன். கற்பனையின் பொருள் அது என்னவா? 3 காரியம். சுத்தமான இருதயம்னா பரிசுத்தமான இருதயம், கர்த்தரை ஆராதிக்கிற இருதயம், தேவனுடைய கற்பனைகளை காத்து கொள்கிற இருதயம். அப்புறம் நல் மனசாட்சி. இந்த நல் மனசாட்சி இருந்தால் நாம் வாசிச்சோமே, சூனியக்காரரும் கொலைப்பாதகரும் விபச்சாரரும் விக்கிரக இப்படிப்பட்ட பாவங்கள் வருமா? நல் மனசாட்சி இல்லை, நல்ல இருதயம் இல்லை. அப்போ நல்ல இருதயமும் நல்ல மனசாட்சியும் இல்லாததுனால விசுவாசமும் மாயமாக இருக்கிறது. என்னவா இருக்கிறது? மாயம். ஆண்டவரை நம்புறியா? ஆண்டவரை நம்புகிறேன், அது ஒரு மாயம். அப்படி வந்ததுமே உலகத்தில் வேற எதையும் நம்பிக்கிட்டு இருக்கும். தேவன் எதிர்பார்க்குற கற்பனை என்னவென்றால், உங்களுக்கு எனக்கும் மாயமற்ற விசுவாசம் வேண்டும். என்ன விசுவாசங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்த உபதேசத்தில் அந்த கல்வாரி சிலுவையினாலே உண்டான மீட்பு, அவர் மேல் வைக்கிற அந்த ஆழமான நம்பிக்கையினால் கிடைக்கிற நித்திய வாழ்வு, இவைகளிலே மாயமற்ற விசுவாசம் வேண்டும். அப்போ அந்த மாயமற்ற விசுவாசம்தான் இருதயம் எப்படி இருக்கும்னா சுத்தமாக இருக்கும், அசுத்தங்கள் வராது. நம்முடைய இருதயமே மகா கிற்குள்ளதும் கேடு உள்ளதுமாக இருக்கிறதா. அந்த பொல்லாத இருதயத்தை ஆண்டவர் எடுத்து புதிய நவமான இருதயத்தை தருகிறவராக இருக்கிறார். நம்முடைய இருதயத்தில் அவருடைய கற்பனைகளை எழுதுகிறவராக இருக்கிறார். அப்போ அவருடைய ஆவியை நமக்கு இருதயத்தில் வைக்கிறவராக இருக்கிறார். அப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ நம்முடைய இருதயம், நம்முடைய மனசாட்சியின்படி எல்லா நேரங்களிலும் நாம் நடக்கிறோமா? நம்முடைய மனசாட்சியை நாம் சோதித்து பார்த்துருக்கிறோமா? நம்முடைய மனசாட்சியை குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று நம்மை நியாயம் தீர்க்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. மனசாட்சியே, தேவன் உண்டாக்கின மனசாட்சியே நம்மை நியாயம் தீர்க்கணும். அப்போ தேவன் எவ்வளவு பெரியவர் என்கிற அந்த பயம் இருக்கிறதா? அப்போ இந்த காலவெளியில் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தியானிக்கும். இவைகளினால் பிறக்கும் அன்பு. ஆமென். அன்பை குறித்து வேதம் அதிகமாக சொல்லுகிறது. அதுக்கு பொறாமை இல்லை, அது கோவப்படாது, அது தன்னை புகழாது, தற்பொழிவை நாடாது, சினம் கொள்ளாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில். இந்த அன்பு அது நம்மளுடைய அன்பல்ல, ஆவியானவர் நமக்குள்ளே வந்து வேத வசனத்தின்படி நாம் வாழ வைக்கும் போது பிறக்கிற அன்பு. அது உண்டாக தான் இந்த காரியங்கள் தேவை. இந்த கற்பனை, அவருடைய கற்பனையின்படி நடக்கணும். எப்படி நடக்கணும்? சுத்த இருதயம் உள்ளவர்களாய், மனசாட்சியில் சுத்தமுள்ளவர்களாய், மாயமற்ற மெய் விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் அன்பு கூற வேண்டும். இதுதான் அவருடைய கற்பனை. அவருடைய கற்பனையின்படி நடக்கிறவர்களுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி ருசிக்க முடியும், வாசல் வழியாக உட்பிரவேசிக்க முடியும். அப்போ இந்த காலவேளையில் நம்முடைய வாழ்க்கை எப்படி தான் இருக்கிறது? தாறுமாறாய் ஓடிக்கொண்டு இருக்கிறதா?
ஏன்னா இது கடைசி காலம். உலகம் அப்படி தான் இழுக்கும். இவ்வளோ நேரம் உள்ளே உக்காஞ்சி கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறோம், வெளியே போனதுமே உலகம் வேறு மாதிரி இழுக்கும். எந்த பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்தப்பட்டிருக்கோமோ அந்த பாவங்களுக்கு நேராய், ஆபாசங்களுக்கு நேராய், போதை வஸ்துகளுக்கு நேராய், அசுத்தங்களுக்கு நேராய், மனசாட்சிக்கு விரோதமாய், பாவ களியாட்டங்களிலே சந்தோஷப்பட நாம் இழுக்கக்கூடியதாக இருக்கிறது உலகம். ஆனால் இன்றைக்கு அதை விரும்பக்கூடாது. நாம் ஜீவ தண்ணீரை விரும்ப நம்முடைய இருதயத்தை தேவனிடமாய் திருப்ப, அந்த விருப்பத்தை எனக்கு தாரு ஆண்டவர் என்று நாம் தேவனிடத்தில் கேட்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். எத்தனை பேருக்கு விளங்குகிறது? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். கடந்த வாரத்தில் கொஞ்சம் பார்த்தோம், திரும்பவும் கொஞ்சம் தியானிக்கலாம். விக்கிரக ஆராதனைக்காரர்கள், பில்லி சூனியக்காரர்கள் என்று பார்த்தோம். இப்போது சபையிலே நம்மோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்பு கொள்ளும்? வேதம் சொல்லுது, ஒளியானது உங்களிடத்தில் வந்திருந்தோம். சொல்லுங்க, நாம ஒளியை விரும்பாமல் இருளை விரும்புகிறோம். காரணம், தங்கள் கிரியைகள் பொல்லாதவைகள். இது வேதத்தோடு கூட ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு வெளிச்சம் கிடைத்தது, அந்த வெளிச்சத்தினாலே ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது, அந்த ஆசீர்வாதத்தினாலே ஒரு அதிகாரமும் கிடைத்தது. ஆனால் அவர் பொல்லாங்கானதை விரும்பினார். எதை விரும்பினார்? அவருடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருந்ததுனால கர்த்தருடைய காரியங்களை விரும்ப முடியல. அதை குறித்து தான் வேதம் சொல்லுது பில்லி சூனியம். அதை குறித்து தான் வேதம் சொல்லுது விக்கிரக ஆராதனைக்கு சமமானது என்று. 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இங்கே நாம் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை விட்டுட்டு நாம் சடங்காச்சாரமாக எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அது உத்தமம் அல்ல, அது விக்கிரக ஆராதனை. இதை தான் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கேட்டார். 40 வருஷம் நீங்கள் வனாந்திரத்தில் என்னையாய் ஆராதித்தீர்கள். என்னதுங்க? ஏன் அவங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலை. அப்போ நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்னைக்கு மனம் திரும்பணும், இன்னைக்கு நாம் ஜீவ தண்ணீரை விரும்பணும், இன்னைக்கு நம்முடைய விருப்பம் மாறணும். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுகள் கேட்கப்படுகிறது. இதற்கு சத்தியத்துக்கு கீழ்ப்படிய மனதில்லாமல் நம்ம வார வாரம் வந்து நம்ம ஆராதனை செய்து கொண்டு வந்தா ஒரு நாள் நம்மை பார்த்து கேட்பார், இத்தனை ஆண்டுகளாக நீ என்னையா ஆராதிச்சிட்டு இருந்த? நீங்கள் சுமந்து வந்த மோலோகுக்கல்லவா ஆராதனை செய்தீர்கள். எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அப்போ எது விக்கிரக ஆராதனை? சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் நம்ம வெறும் சடங்காச்சாரமாய் செய்கிற காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் விரும்பாமல், ஜீவ தண்ணீரை விரும்பாமல், தேவனுடைய வார்த்தையை விரும்பாமல், வேற ஒரு ஆசை, வேற ஒரு ஏக்கம், பொருளாசை, உலக ஆசை, மற்ற காரியங்களை செஞ்சால் அது என்ன சொல்லுது வேதம்? பொருளாசை என்ன விக்கிரக ஆராதனை நமக்குள்ளே உண்டு. அப்போ சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போகிற எந்த ஒரு காரியம், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கூடாமல் எதிர்த்து நிற்கிற எந்த ஒரு செயலும் ஒரு மனிதனுக்குள் இருந்தும் நாம் பலிகளையும் சடங்காச்சாரங்களின் படியும் நாம் காணிக்கைகளையும் தசமாங்களையும் அதையும் இதையும் கொடுத்து என்னெல்லாம் செஞ்சாலோ தேவனுடைய பார்வையில் கடைசியாக இந்த சவுல் எங்கே போய் நின்னார் தெரியுமா? எங்கே போய் நின்னார்? ஆமாம், சூனியக்காரின் இடத்திலே போயிட்டார். அதனுடைய முடிவு என்னென்னா, கடைசியாக
கீழ்ப்படியாத தூதர்களுக்கும் அவனோடு இருக்கிற பிசாசுகளுக்கும் ஆயத்தமான ஆக்கனை தீர்ப்பில் போய் விழுகிற இடம். என்னதுங்க? நரகம் நமக்காக ஆயத்தப்படுத்தலை. கடவுள் நரகத்தை மனுஷனுக்காக படைக்கலை. கீழ்ப்படியாத தூதர்களை தண்டிக்க முடியாய் படைத்தார். அவனோடு கூட விழுந்து போனவர்கள் பேய்களாய் மாறும் பொழுது அதே அந்த பேய்தனத்துக்கே நாம் போயிட்டு இருந்தா அதனால நாம் அங்கே போய் சேர வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்போது நான் வேதம் சொல்லுது, புத்தியுள்ள ஆராதனை தான் தேவனுக்கு தேவை. உங்கள் சரீரங்களை பரிசுத்த ஜீவ பலியாக என்ன செய்யணும்? ஒப்புக்கணும். அதுக்கு ஒரு விருப்பம் வேணும். அதுக்கு ஜீவ தண்ணீர் மீது விரும்பணும், நித்திய வாழ்வின் மீது விரும்பணும், தேவ ஆவியான விரும்பணும், தேவ ஆவியானோட வழிநடத்தில் விரும்பணும், வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய விருப்பம் இருளை நோக்கி இருந்தா, சிந்தனை எல்லாம் இருளுக்குரியதாக இருந்தா, காண்கிற கனவு, சிந்திக்கிற சிந்தனை, சரீரத்தின் உணர்வுகள், உணர்ச்சி எல்லாமே நம்முடைய மனசாட்சிக்கு எதிராய், சுத்த இருதயத்துக்கு எதிராய், மாயமற்ற வாழ்க்கைக்கு எதிராய் இருந்தால் அது பேர் அன்புன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது பேர் அன்பல்ல, அது பேர் இச்சை. அது பேர் என்னதுங்க? இச்சை. வித்தியாசம் தெரியணும். என்ன தெரியணும்? ஆமாம், நம்முடைய நற்கிரியைகளை கண்டு தேவனை அறியாத ஜனங்கள் பரலோகத்தில் இருக்க பிதாவை மகிமைப்படுத்தணும். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்ய நாம் விரும்பணும். அதுக்கு தான் ஜீவ தண்ணீர் ஆண்டவர் தருகிறார். பாருங்கள், தொடர்ந்து கீழே வாசிங்க. ரெண்டகம் பண்ணுதல் சூனிய பாவத்திற்கும், பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல், அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். புரியுதுங்களா? விக்கிரக ஆராதனைனா என்ன, பில்லி சூனியனா என்ன? வேதம் சொல்லுது ரெண்டகம் பண்ணுதல். என்னதுங்க ரெண்டகம்னா என்ன தெரியுமா? எனக்கு தெரில, அதான் உங்களை கேட்டேன். உங்களுக்கும் தெரியலையா? சரி, பரவாயில்ல. நான் நினைக்கிறேன் ரெண்டகம்னா ரெண்டு சைடுமே மாற்றி மாற்றி செயல்படுறது. இவர் ரெண்டு சைடு சவுல் செயல்பட்டார். ஒன்று, ஆண்டவருடைய வார்த்தையே நிறைவேற்றன்னு சொல்லி சாமுவேலிடத்திலும், இந்த அமலேக்கு ராஜா கிட்ட உன்னை காப்பாற்றுறேன்னு சொல்லி அவர்கிட்ட டபுள் சைடு. அவர் ரெண்டு சைடும் உடந்தையாய் நடந்து கொண்டார். ஆண்டவருடைய வார்த்தை என்ன வந்தது சாமுவேல் மூலமாய்? அமலேக்கியரில் ஒருவரையும் வைக்கக்கூடாது, அவங்களை ஆடு மாடு எல்லா மிருக ஜீவனங்களையும் என்ன செய்யணும்? சங்காரம் பண்ணணும். இது யுத்தம். ஆனால் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டு இங்கே வந்து ராஜா கிட்ட நான் உன்னை உயிரோடு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கொள்ளையில் நலமானதை நல்ல ஆடு மாடுகள்லாம் தனக்காக ஏற்றுக்கொண்டு ரெண்டு சைடும் இது பண்ணுறார். இதுக்கு பேர் என்னவா? ரெண்டாக பண்ணுது. அதோடு கூட அவர் என்ன செஞ்சாரா? முரட்டாட்டம் பண்ணுறார். என்ன முரட்டாட்டம்? ஆண்டவர் சொன்னதை முழுசாக செய்யக்கூடாதபடி அவர்கிட்டே சொல்கிறார், இதெல்லாம் என்னோடு இருந்தவர்களுக்கு பலியிடுவதற்கு இது நல்லது. சிலர்லாம் அப்படி தான் தங்களுக்குள்ளே ஒரு கருத்தை வச்சுப்பாங்க, தங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஒரு சரியான காரியத்தை யார் சொன்னாலும் ஏற்றுக்கவே மாட்டாங்க, அங்கே முரண்டு பிடிப்பாங்க. என்ன செய்வாங்க? இது பாவம்னு வேதம் சொல்லுது. நம்மளே ஒரு கருத்து, நம்மளே ஒரு கற்பனை, நம்மளே ஒரு அஜெண்டா வச்சுட்டு இப்படி தான் அப்படின்னு முட்டு கொடுக்கக்கூடாது. வேதம் அங்கே அழகாக சொல்லுது. இவர் அப்படி தான் முரட்டாட்டம் பண்ணுறார். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் இவர் சில காரியங்களுக்கு முட்டு கொடுக்குறாரு. இந்த நல்ல ஆடு மாடுகள்லாம் பலி செலுத்துவதற்கோ உம்முடைய போர் வீரர்களுடைய புசிப்புக்கும் ஏற்றதாக இருக்கும் நலமானதை எடுத்துக்கிட்டேன், இது எனக்கு நல்லதாக பட்டுச்சு. கர்த்தருடைய வார்த்தை அப்படி வந்ததா? அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் பில்லி சூனிய பாவத்துக்கும் விக்கிரக ஆராதனைக்கு உரியவர்களாய் காணப்படுகிறோமா? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். அப்போது இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம இருளை விரும்புகிறவர்கள், வெளிச்சத்தை விரும்பலை. வெளிச்சம் ஒளி நம் மத்தியில் தான் இருக்கிறது.
ஒளி நம்மேல் தான் வீசுகிறது, ஆனால் பகைத்து கொண்டு இருக்கிறோம். பகைச்சிக்கிட்டே கர்த்தரை ஆராதிச்சுக்கிட்டு இருக்கிறோமே, அது பேர் புத்தி உள்ள ஆராதனை இல்லை. ஆண்டவர் தான் பகைக்கிறோம். இங்கே சொல்கிறாரு, நான் பாவம் செஞ்சிட்டேன், மறுபடியும் ஏதாச்சும் பலி செலுத்தி கடவுளை சமாதானப்படுத்தலாம். இப்படிப்பட்ட மைண்ட் செட்லேயே நாம் இருந்தோம்னா புத்தி உள்ள ஆராதனை அல்ல. பாவத்தை வெறுக்கணும், பாவத்தை கொடுத்ததான அந்த மனத்தாங்கல் உண்டாகணும். ஒரு விஷயம் தேவ சமூகத்துக்கு வரணும், அவைகளை விட்டுவிட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட ஒரு புதிய தீர்மானத்தோடு வாழ நம்ம அடிக்கடிக்கு ஒப்பு கொடுக்கும். அதுதான் மனம் திரும்புதல், அதுதான் மறுபிறப்பினுடைய அடையாளம், அதுதான் ஆவியிலே பிறந்தவர்கள் வளர்கிற வாழ்க்கை. எத்தனை பேர் புரியுது? அப்போ ஞானஸ்தானம் எத்தனை பேர் இருக்குன்னு கேட்க வேணாம், அவங்களே எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன் கேட்க முடியல? நம் இருளை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். ஒரு கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறதுனால ஒளியை பகைக்கிறோம். அப்படியா நம்ம இருக்கிறோம்? இல்லை, அப்படிலாம் இல்லை. இன்றைக்கி மாறிடுறோம். இன்றைக்கி நம்ம மாறலைன்னா இந்த பாவத்துக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். ரெண்டங்கம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கை மாறணும். யாக்கோப்பின் புத்தகம், நான் முடிச்சிடறேன், நேரம் கடந்து விட்டது. யாக்கோப்பின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14-17 வரை வாசித்து முடிக்கலாம். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், அதுதாங்க சுத்த இருதயம் இல்லாதிருக்கிறது, கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை எல்லாம் பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் உலகத்துக்குரியதும் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும், ஆமா, மறுபடியும் பிறக்காத மனுஷனுக்குள் இருக்கிற ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. அங்கே கலகமும் சகல நற்செய்கைகள் அல்ல, துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், இங்க எல்லாமே என்னதுங்க? சுத்தமுள்ளதும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும். சமாதானம், சாந்தம், ஒரு இணக்கம், இதெல்லாம் நமக்குள்ள இல்லைன்னா கசப்பு என்கிற வைராக்கியம் இருதயத்தில் இருக்கு. எனக்கு சமாதானம் வரல, இரக்கம் வரல, ஒருவரோடு இணங்கி போக முடியலன்னா ஏதோ ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அந்த வைராக்கியத்தையே சில பெருமையாக சொல்லுவாங்க. நான் ஏன் பேசுறது இல்லை தெரியுமா, என்ன நடந்துச்சு தெரியுமா, அதான் சொல்லுது பெருமை பாராட்டாதிருங்கள். கசப்பான வேர் வைராக்கியம் விரோதம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அதுக்கு ரீசன்லாம் சொல்லி அதை நியாயப்படுத்தாதீங்க. அது பேய்தனத்துக்குரியது, அதுதாங்க உலகத்துக்குரியது, அதுதாங்க இருளுக்குரியது, அது தேவனுடைய பிள்ளைக்குரியது அல்ல, அது ஆவியிலே பிறந்தவர்களுக்குரியது அல்ல, அது மறுபடியும் பிறந்தவனுக்குரியது அல்ல, ஜென்ம சுபாவத்துக்குரிய, அதாவது இன்னும் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறக்காத மனிதனுக்குள் இருக்கிறது. அதே காரியம் நமக்குள்ளே இருந்தால் ஒருவேளை நம்ம தெரியாதனமாக தண்ணியில் மூழ்கி வந்திருப்போம். ஆனால் உண்மையிலே மறுபடியும் ஆவியில் பிறக்காமல் இருக்கிறோம். அப்போ ஒருவன் ஜலத்தினால் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில், அப்போ ஜலத்தினாலே பிறந்துட்டேன் அதனால் நான் பிரவேசிச்சிருவேன். ஆனால் இல்லை, ஜலத்தில் பிறவாதவன் எப்படி இருக்கிறானோ அதே மாதிரி வாழ்ந்தால் நீ பிறக்கலன்னு அர்த்தம். ஒரு மாற்றம் வேணும், அதுக்கு ஒரு விருப்பம் வேண்டும். என்னதுங்க? மாற்ற வேண்டும், அதுக்கு விருப்பம் வேண்டும். அப்போ நான் ஜலத்தினால் பிறந்துட்டேன் ஆனால் உலகத்தின்படி தான் வாழ்கிறேன்னா பரலோகம் போக முடியாது. ஏன்னா ஜலத்தினால் பிறந்தவன் எப்படி இருக்கான்? ஆவினால் பிறக்கணும், தேவனால் பிறக்கிறவன் அவன் ஒளியை பற்றி கொண்டு நடக்கணும், அவன் பொல்லாங்கை வெறுக்கணும். அப்போ அந்த செயல்கள் இருந்தால் தான் நான் ஆவியில் பிறந்திருக்கிறேன். இல்லைனா வருஷத்துக்கு 52 வாரம் சர்ச்சைக்கு வந்தாலும் எங்கே தான் போனோம்?
அதுக்கா வரோம்? அதுக்கு அங்கே வரோம் இல்லை. அப்போ நம்ம எங்கே தான் போகும்? நம்ம எங்கே தான் போக போகிறோம்? தேவனுடைய. அப்போ நாம் என்ன தான் செய்யணும்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்களாய் வாழ வேண்டும். ஒரு மாற்ற வேண்டும். இன்னைக்கு பாவத்தை வெறுக்கக்கூடிய ஒரு வைராக்கியம் உள்ள விருப்பத்தை நாம் தேவனிடத்திலிருந்து பெற்று கொள்ள வேண்டும். பாருங்க, பரத்திலிருந்து வருகிற நானும் நம்மை ஆளுகை செய்யணும். என்னதுங்க? ஆமாம், பேய்தனத்துக்கு ஏதுவாக இருக்கிறது, பேய்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது, சகல துர்க்கிரியைகளையும் நமக்குள்ளேருந்து கெட்ட செயல்களை செய்ய வைக்கிற காரியம் நமக்கு வேண்டாம். நேரம் முடிந்து விட்டது, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நாம் எழுந்து நிற்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக.